الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد. قال الله تعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த சனிக்கிழமை தமிழகத்தில் ஒரு மாபெரும் துயரமான நிகழ்வு. ஒரு கட்சியினுடைய பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள போய் கிட்டத்தட்ட 41 உயிர்கள் கூட்ட நெரிசலால் இறந்து போனது. மிக மோசமான, மிக துயரமான, ஏற்றுக்கொள்ள முடியாத துயர நிகழ்வு அது. பிரதமர்லேருந்து முதல்வர்களிலிருந்து பலர் இதற்காக இரங்கல் தெரிவித்தாங்க. அமைச்சர்கள், முதல்வர் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லுதல், சிகிச்சையில் இருந்தவர்களுக்கான சிகிச்சையை துரிதப்படுத்துதல் போன்ற பல நிகழ்வுகள் நடந்து யார் மேலே தவறு அப்படிங்கிற பேச்சு உருவாகி கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தினுடைய முக்கியமான பேச்சு பொருளாக இந்த ஏற்பட்ட இந்த நிகழ்வுக்கு யார் பொறுப்பு, யார் மேலே தவறு அப்படிங்கிற விஷயம் பெரிய ஒரு விவாத பொருளாக ஆயிடுச்சு. கண்ணியத்துக்குள்ளானவர்களே, முதல் தவறு இங்கே நடந்த இந்த நிகழ்வில் 41 பேர் இறந்து போனதில் முதல் தவறு சென்ற அந்த மக்கள் மீது தான். போன மக்கள் மீது தவறு. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அங்கே அனுமதிங்கிற நிலை இருக்கும் பொழுது 10,000 நபர்களுக்கு தான் அனுமதி கேட்கப்பட்டிருக்கு, 10,000 நபர்களுக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது போக பல வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அரசாங்கத்தாலேயும் குறிப்பிட்ட அந்த கட்சி சார்பாகவும் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் முக்கியமான வழிகாட்டு நெறிமுறை, பெண்களும் குழந்தைகளும் கலந்து கொள்ளாதீர்கள். யாரும் குழந்தைகள் அழைச்சிட்டு வந்துடாதீங்க, பெண்கள் கலந்து கொள்ளாதீர்கள். முக்கியமான வழிகாட்டு நெறிமுறை கட்சியாலும் வெளியிடப்பட்டிருக்கு, அரசாங்கத்தாலும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றி இருந்தால் கூட பல உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம். 10 குழந்தைகள், 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள் இறந்து போனவர்களில் 10 குழந்தைகள் இறந்திருக்காங்க, 17 பெண்கள் இறந்திருக்காங்க. இந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறையை மட்டும் பின்பற்றி இருந்தால் 27 உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம். இப்போ வெளிப்படையாக தெரியுது, பெரும் காரணம் அந்த மக்கள் மீது. பாதுகாப்பு யாருக்கு கொடுக்க முடியும்? கட்டுப்பாடு உள்ளவர்களுக்கு மட்டுமே பாதுகாப்புகளும் அறிவுரைகளையும் வழங்க முடியும். தங்களை கட்டுக்கடங்காத மக்கள், கட்டுக்கடங்காமல் இருப்பதை தற்பெருமையாக கருதக்கூடிய அந்த மக்களுக்கு எவனும் பாதுகாப்பு வழங்க முடியாது, வழிகாட்டுதல் வழங்க முடியாது, அறிவுரை வழங்க முடியாது. அது ஒரு பெரும் காரணம் இறந்து போனதற்கு. அவர்களுடைய கட்டுப்பாடற்ற தன்மை, அவங்களுடைய ஒழுக்கமின்மை, அவங்களுடைய சுய கட்டுப்பாடு இல்லாதது, இதுதான் காரணம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களை நீங்களே அழிவுல போட்டுக்காதீங்க. அல்லாஹ் அவனுடைய பொதுவான வழிகாட்டுதல். அப்போ ஒரு காரணம் நீ செய்தியா, அதில் உனக்கு அழிவு வருது, உனக்கு கஷ்டம் வருதா, அது செஞ்சிடாதப்பா. நீயா போய் கஷ்டப்படணும், நீயா போய் சிரமப்படணும்னு மார்க்கம் உனக்கு சொல்லலை. உனக்கு அதுக்கு தான் அறிவு. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு, தனது உடலை காப்பாற்றிக்கிறது, தனக்கு உணவை தேடுறதுக்கான அறிவை எல்லாம் கொடுத்துட்டான்.
ஒரு சாதாரண கொசு, சாதாரண ஈயிலிருந்து பெரிய மனித படைப்பு வரைக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கான அறிவை கொடுத்துருக்கான். அந்த அறிவை மீறி எப்போ அவன் செயல்படுவானோ அது அவனுடைய உயிர் இழப்புக்கு, அவனுக்கு அது பெரும் கஷ்டத்துக்கு காரணமாகுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உன்னை நீயே அறிவில் போட்டுக்காத, கொஞ்சம் யோசி, எதில் உனக்கு சிரமம், எதில் உனக்கு கஷ்டம்னு தோணுதோ அதை செய்யாத. கண்ணியத்துக்கு கொடுத்தவர்களே, நடந்த இந்த நிகழ்வில் நாம் பெற வேண்டிய படிப்பினை, ஒரு தலைமைக்கு எப்படி கட்டுப்படணும், தலைமைக்கு கட்டுப்படுதல்னா என்ன? நல்ல ஆசையில் நல்ல எண்ணத்தில் அவங்க போனாங்க, பார்த்தாங்க, ஆக அவங்களுடைய ஆசைக்கும் அவங்களுடைய எண்ணத்திற்கும் அவங்களுடைய காதலுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்போமா? இல்லை அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறத நம்ம வலியுறுத்துவோமா? கண்ணியத்துக்கு கொடுத்தாங்களே, நம்மளது விருப்பமா அல்லது பெரியோர்களின் வழிகாட்டுதலா அப்படின்னு வரும்பொழுது ஒரு மனிதன் எடுக்க வேண்டியது பெரியோர்களின் வழிகாட்டுதலை. அதுதான் ஒரு சமூகத்துக்கு நல்லது. சஹாபாக்கள்கிட்ட பல விருப்பமான காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் அதற்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகள் இருக்கும் பொழுது தனது விருப்பமான காரியங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. பல நேரங்களில் சஹாபாக்களுடைய விருப்பமான காரியங்கள் தீனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். அவங்களுடைய சுய வளர்ச்சிக்கோ அல்லது அவங்களுடைய சுய தீனின் வளர்ச்சிக்கோ அல்லது சமூகத்துடைய வளர்ச்சிக்கோ காரணமாக இருக்கும். ஆனாலும் கூட தன்னுடைய விருப்பத்தை ஒதுக்கிட்டு நபியுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கணும். தாபியீன்களில் சையீதுல் தாபியீன் என்று அழைக்கப்படக்கூடிய உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே பிறந்துட்டாங்க. யமன் தேசத்துக்காரவங்க. நபி அவர்களுக்கு இந்த தாபி சம்பந்தமான செய்திகள் தெரிஞ்சிருச்சு. இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கலை. கண்ணியத்து கொடுத்தானவர்களே, முஸ்லீம் ஆன பிறகு நபியவங்களை ஒருத்தர் சந்திச்சுட்டாருன்னா அவருக்கு அந்தஸ்தால சஹாபிங்கிற அந்தஸ்து அடைவார். இது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்துகளில் உயர்வான அந்தஸ்து. நபிமார்களுக்கு அடுத்து உயர்ந்த நிலை என்னங்கன்னு பார்த்தா சஹாபாக்கள் தான். இப்போ உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹிக்கு கால தளர்ந்த வாய்ப்பு கிடைக்குது. நாம் எல்லாம் 1400 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கோம். நபியவங்களை சந்திக்கிறதோ பார்க்குறதோ இல்லாத ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவங்களுக்கு யமனில் இருக்கிறாங்க. நபியவங்களை நேரில் போய் பார்க்குறதுக்கான நல்ல வாய்ப்பு. தான் தாபியீன்கள் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து உயர்ந்து தான் ஒரு சஹாபி அப்படிங்கிற உயர்ந்த நிலைக்கு போயிடலாம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நபியவங்க காலத்தில் பிறந்து முஸ்லீமாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நபியவங்களை போய் சந்திக்க நேரில் பார்த்தா தான் சஹாபியாக முடியும். ஆனால் தனது விருப்பம், ஒரு முஸ்லீமுக்கு அதை விட பெரிய ஆசை என்ன இருக்க போது, நபியவங்களை நேரில் பார்க்குறத விட. ஆனால் இங்கு ஒரு இன்னொரு முக்கிய தேவை இருக்குது. வயதான தன் தேவைகளை சுயமாக நிறைவேற்ற முடியாத தாய் இருக்காங்க. இப்போ தாயை பிரிஞ்சு எந்த சஃபரும் செய்ய முடியாது, எந்த பயணமும் செய்ய முடியாது. இப்போ 2 காரியத்தில் எதை முற்படுத்துறது? தனது விருப்பமான நபியவர்களை பார்த்தல், நபியவர்களை சந்தித்தல், இதையா? இல்லை மார்க்கம் வலியுறுத்திய தாய்க்கு கட்டுப்படுதல், தாயுடைய பணிவிடைகளை செய்தல். இப்போ அப்படியே ஒரு பெரும் அந்தஸ்தை ஒதுக்கி தள்ளினாங்க. ஒரு பெரும் பாக்கியத்தை நிறுத்தி வச்சாங்க. பெரும் பாக்கியத்துக்கு ஒரு பூட்டு போட்டாங்க. தன்னுடைய தாயுடைய பணிவிடையிலே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இது ரொம்ப பிடிச்சி சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் உவைஸுல் கர்னியை வருங்காலங்களில் சந்திச்சிங்கன்னா அவங்கள்ட்ட உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்ய சொல்லுங்க. சஹாபாக்கள் உயர்ந்த நிலையில் உள்ள நபர்கள்ட்ட பின்னாடி வரப்போகிற ஒரு தாபியினை பற்றி நபியவங்க சொல்கிறாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்டுக்கங்க, உங்களுக்காக பாவ மன்னிப்பு கிடை சொல்லுங்க. அதற்கு மாதிரி எல்லாம் அவங்க ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலையும் யமனில் இருந்து அந்த உவைஸுடைய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்திருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சந்திச்சாங்க. அவங்கள்ட்ட பாவ மன்னிப்பு செய்யும்படியாக வேண்டிக் கொண்டாங்க. பார்க்குற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்தஸ்து எது? உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தாபியீன்கள் உள்ளவங்க,
ஆனால் அந்த கட்டுப்படுதல், தன் ஆசையை விட்டுட்டு கட்டுப்படுறது, இது ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போச்சு. சஹாபாக்கள்ல பல நேரங்களில் பல இடங்களில் ஆசையை அடக்கிட்டு வழிகாட்டுதலுக்கு கட்டுப்படுறது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ரோம் தேசத்துடைய போர், பல போர்களில் வெற்றியை கொடுத்தவங்க. இவங்க படைத்தளபதிங்கிறது எல்லா முஸ்லீம்களுக்கும் சந்தோஷமான நிகழ்வு. சிறிய படையோ பெரிய படையோ போனால் வெற்றி கிடைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு ஒரு கடிதம் எழுதுறாங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த படைக்கு இனிமே தளபதியாக இருக்க வேண்டாம். படை கிளம்பி போயிடுச்சு. போன படைக்கு கடிதம் வருது, இவர் இனிமேல் தலைவர் இல்லை, படை தளபதி கிடையாது. மாறாக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தளபதியாக செயல்படுவார்கள்னு கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கிடைக்குது கடிதம். என்ன காரணம், என்ன விவரம் எதுவுமே இல்லை. ஒரு படைத்தளபதி நீக்கப்பட்டு, அதுவும் வெற்றிகரமான படைத்தளபதி, பல வெற்றிகளை தேடி தந்த படைத்தளபதி, ஆனால் தலைமையிலிருந்து மாற்று ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது. உடனடியாக ஏற்றுக்கொண்டாங்க, 2ஆம் கட்ட தலைவராக ஆனாங்க. இவங்க 2 பேரும் படைத்தளபதியாக இருந்து படையை வழிநடத்தி சென்றார்கள். இந்த ஒரு கட்டுப்படுதல் பெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் சரியாக இருக்கிறேனோ தவறாக இருக்கிறேனோ, தலைமை என்ன சொல்லுதோ நான் கட்டுப்படுவேன், தலைமையுடைய வழிகாட்டுதல் என்னவோ நான் அதற்கு கட்டுப்படுவேன். இதுதான் ஒரு சமூகம் நீண்ட வளர்ச்சி அடைவது காரணமாக இருந்துச்சு. இதே ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலம் ஒரு படை தயார் செய்கிறாங்க. பல சஹாபாக்கள் இருக்காங்க. பல சஹாபாக்கள் இருக்கும்போது அல் முசன்னா இப்னு ஹாரிசா அப்படின்னு தாபியின்களில் ஒருத்தவங்க, சஹாபாக்கள் அந்தஸ்தை அடையாத அதற்கு அடுத்த கட்ட அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தாபியின்களில் ஒருத்தவங்களை படைத்தளபதியாக போடுறாங்க. படையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு சொன்னாங்க, என்ன எங்களுக்கு யாராவது ஒரு அன்சாரி தோழரையோ ஒரு முஹாஜிர் தோழரையோ ஒரு சஹாபியை, அதாவது எங்களுக்கு ஒரு சஹாபி என்ன செய்யுங்க, படைத்தளபதியாக போடுங்க. நபியை பார்க்காத எங்களை விட வயது குறைந்தவர் முசன்னா இப்னு ஹாரிசா, அவரை போய் எங்களுக்கு தளபதியாக போடுறீங்களே சொன்னாங்க. இல்லை, அவர் தான் தளபதியாக இருப்பார், தளபதியாக நியமிச்சிட்டாங்க. முசன்னா இப்னு ஹாரிசாவை தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு முந்தைய இருக்கக்கூடிய, உங்களுக்கு மூத்த நிலையில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்யாமல் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, ஆனால் நீங்கள் தான் படைத்தளபதி அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயிச்சாங்க. கண்ணியத்தை கொடுத்தாங்க. இது வந்து வரலாறுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல். நமக்கு விருப்பம் இருக்கோ நமக்கு விருப்பம் இல்லையோ, தலைமை என்ன சொல்லுதோ, தலைமை நமக்கு என்ன வழிகாட்டுதலை வளர்ந்ததோ அந்த விஷயங்களுக்கு கட்டுப்படுதோ. கண்ணியத்தை கொடுத்தானவர்களே, 2வது ஒரு பெரிய நிகழ்வு இந்த நடந்த விஷயத்தில் உயிர் இழப்புகள் அப்படிங்கிறது, எதற்காக ஒரு மனிதன் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறோம். சில இழப்புகள் இருக்கும், நம்ம தாங்கிடுவோம். ஒரு வெள்ளம், வயநாட்டில் வெள்ளம் வந்துச்சு. ஒரு நாள் இரவு நைட்டு 1:30 மணிக்கு திடீர்னு வந்த அந்த காட்டாற்று வெள்ளம் யாராலையும் தாங்க முடியாது, பல உயிர்கள் இறந்துச்சு. ஏற்றுக்க முடியுது, சரி இது ஒரு இயற்கை பேரிடர், இப்படி தான் நடக்கும், வெள்ளம்னா அப்படி தான் இறந்து போவாங்க, ஏற்றுக்கிறோம். ஆனால் சில இழப்புகள் இருக்குது, சில இழப்புகள் இருக்குது மனுஷன் அர்த்தமற்ற உயிர் இழப்புகள். ஏங்க 41 பேர் இறந்துட்டாங்களே, 41 பேர் எப்படிப்பட்ட, ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைங்க தான் இருக்காங்க, 2 குழந்தைகள் இறந்துட்டாங்க. ஒரு குடும்பத்தில் தந்தை மட்டும் இருக்காரு, மனைவி இறந்துட்டாங்க, 2 குழந்தைகள் இறந்துட்டாங்க. ஒரு குடும்பம், அந்த அம்மாவுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அந்த அம்மாவுடைய நாத்தனார் வந்து அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆண்மகன், 6 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன். அவனை அவங்களுடைய அத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க, இறந்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பேசவும் முடியலை, காதும் கேட்க மாட்டேங்குது, மகனை இழந்துட்டு அழுகிறாங்க. எதற்காக நம்ம மொத்த சமூகமும் இழக்க தயாராக, உயிர் போனதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண ஒரு நடிகர், ஒன்றும் இல்லாதவர், காசுக்காக தன்னை நல்லவனாக காட்டிக்கொண்டவர், எந்த விதத்திலையும் சமூகத்துக்கு பிரயோஜனமற்ற ஒரு மனிதர், அவர் அவருடைய தொழில் செய்து வளர்ந்தவர். இதை தாண்டி அவருக்குன்ற எந்த அடையாளம் இல்லை. அந்த ஒரு மனுஷனை பார்க்கணுங்கிறதுக்காக மட்டுமே போய் உயிரை விடுதல் மிக மோசமான நிகழ்வு. ஒரு பெரும் முஸ்லீம் சமூகத்திற்கும்
அந்த தேடல் இருக்கிறதுங்கிறது தான் கவலைக்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா பாதுகாத்தா முஸ்லீம்களுடைய உயிர்கள் அந்த இடத்துல போகலை அப்படின்னாலுமே இதே தேடல், இதே ஆசை இருந்து கொண்டு இருந்தது. பார்க்க வேண்டும்ங்கிற ஆசையில் பல மக்கள் ஒன்று தான். முஸ்லீம்கள் இறந்து போகலை, ஆனால் அதே தேட்டத்தோடு அங்கே போய் நின்றார்களா? நின்றார்கள். அதான் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வரும், ஒரு 2 பேர் கொலை சண்டை போட்டு கொண்டார்கள். ஒரு 2 பேர் வாழை வச்சுட்டு சண்டை போடுறாங்க. நபி அவங்க சொல்லுவாங்க, அது காத்திலும் ஒரு மக்தூலு ஃபின்னார், கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகத்தில் இருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, கொலை செஞ்சவன் நரகத்துக்கு போயிட்டான், சரி யா ரசூலல்லாஹ், கொலை செய்யப்பட்டவன் ஏன் நரகத்துக்கு போனான்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொலை செய்யப்பட்டவனுக்கும் எந்தில் நிற்கிறவனை கொல்லணுங்கிற ஆசை இருந்துச்சு. என்ன, இவன் முந்திரதுக்கு முன்னாடி அவன் முந்திட்டான், அதனால இவன் கொலை செய்யப்பட்டவன் ஆகிட்டான், அவன் எதிரில் போய் கொலையாளி ஆகிட்டான். நீயத்தில் 2 பேர் ஒன்று, அதனால இறந்து போனாங்க, 2 பேரும் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி காமிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரியான நம்மளுடைய முஸ்லீம் இறப்புகள் இல்லை என்றாலுமே கூட நம்மிலும் ஒரு பெரும் சமூகம், ஒருவேளை மதுரையிலேயோ மேலூர்லேயோ அந்த கூட்டம் நடந்திருந்தால் நம்மில் உள்ள மக்கள், நம்மில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு அதில் மோகமாயிருக்குங்கிறதுல அவர்களுக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. கண்ணியத்துக்கு இது மாதிரியான விஷயங்களில் ஒரு முஸ்லீம் விழிப்புணர்வாக இருக்கணும். எதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். யாருங்கிறத தெரிஞ்சிருக்கணும். நடிகர்களை நடிகர்களாக பார்க்கணும், அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் அது ஹராம் சம்மந்தப்பட்டது. நான் நடிகனாக பார்ப்பதை தாண்டி ஹராமாகவும் பார்க்க வேண்டும். அது சாதாரண ஒரு தொழில் அல்ல, ஹராமாக்கப்பட்ட தொழில். ஒரு ஹராம் சம்பந்தப்பட்டவனை எவ்வளவு இழிவாக பார்க்க வேண்டுமோ அவ்வளவு இழிவாக பார்ப்பதும் நமக்கு கடமை. பாவத்தை தடுக்கணும், குறைஞ்சபட்சம் பாவத்தை பார்த்து முகத்தையாவது சுழிக்கணும். அந்த அடிப்படையில் ஹராம் சம்பந்தப்பட்டவனை பார்த்து முகம் சுழிப்பது தான் நமது மீது கடமையை தவிர அவனுக்கு ரசிகனாக இருப்பதோ, அவனை பின்பற்றுவதோ, அவனை சார்ந்த சிந்தனைகள் இருப்பதோ பெரும்பாவம். எந்த சந்தேகம் இல்லை, பெரும்பாலும் ஹராம் சம்பந்தப்பட்டவன், ஹராமிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவன், மார்க்கம் தடுத்த காரியத்தில் இருந்து கொண்டிருப்பவன் இழிவாக மட்டுமே பார்க்கப்பட தகுந்தவன். நினைத்துக்கொண்டாங்களே இருக்கக்கூடிய மக்கள் நமக்கும் நமது இளைஞர்களுக்கு சார்ந்த விழிப்புணர்வு வரணும். யாரை எந்த அந்தஸ்தில் பார்க்கணும், யாருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த பார்வை சரியாக வேண்டும். எல்லாம் நல்லாகலாம் இளைஞர் விமர்சிக்க விளையாட்டு வாக அல்ஹம்துலில்லாஹ்.